எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ஜெனிஃபர் அண்ட் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வித் லவ் ஜெனிஃபர் அப்படிங்கிற என்னோட சேனல். கொஞ்ச நாளாவே நீங்க நிறைய வந்து கிச்சன் ரெசிபிஸ்லாம் என்னோட பாத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி சோப் மேக்கிங் ரெசிபிஸ் இதெல்லாம் நிறைய பாத்துட்டு இருக்கீங்க. அண்ட் நம்ம ஃபியூ டேஸ் முன்னாடி வந்து ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் இது எப்படி ஹோம்மேடா பண்றது அண்ட் ஃபுல்லா வந்து நேச்சுரலா வந்து முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல்ஸ் கம்மியா யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் கிரீம். சோ இந்த மாய்ஸ்சரைசர் கிரீம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த CTM அப்படிங்கறத நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க, which is cleanser, toner and then moisturizer. So first ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டோனர் போட்டதுக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர் யூசுவலா டேக்கு போறப்பவும் போட்டுக்குவாங்க, நைட்லயுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லைட்டான மாய்ஸ்சரைசிங் கிரீம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் லைட் அப்படின்னா இது ரொம்ப ஆயிலியா உங்களுக்கு வந்து தெரியாது, ரொம்ப வந்து ஸ்கின்ல போட்டோன்னே அப்சர்வ் ஆயிக்கும். அண்ட் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஃபார் ஸ்கின். ஏன்னா நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்லாம் பாத்தீங்கன்னாலே நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண போறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு கிவ் so good result for your skin. So எப்படி இது பண்றது பார்க்கலாமா? சோ இதுல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்கிரிடியன்ட்ஸ் வந்து 3 செட்டா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஃபேஸ், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஃபேஸ் அண்ட் தென் கூல் டவுன் ஃபேஸ். சோ இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கேக்குறப்ப கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், என்னடா இது பேர்லாம் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையே அப்படின்னு தோணும். ஆனா அது நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை. எங்க கிட்ட இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே கம்மி அமௌண்ட்ல வந்து அதாவது குவான்டிட்டி கம்மியாவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ யூ கேன் கான்டாக்ட் அஸ். இல்ல இதோட கிட் மொத்தமா வேணும் அப்படினாலும் யூ கேன் டெஃபினெட்லி கான்டாக்ட் அஸ். எங்களுடைய ஃபோன் நம்பர் 8667832012. அப்படி இல்லைன்னா நேச்சர் ஜாய் அப்படிங்கிற எங்களுடைய பேஜை விசிட் பண்ணுங்க. ஓகே, இதுல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் இப்ப நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் 8 grams, jojoba oil 6 grams, cetyl alcohol 2 grams and e-wax 4 grams. இதெல்லாமே ஆயில் ஃபேஸ். இது எல்லாமே ஒண்ணா ஒரே ஒரு பீக்கர்ல எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஃபேஸ். அதுல வந்து ரோஸ் ஹைட்ரோசல் வாட்டர் 75 grams and then glycerin 3 grams. இது வந்து இன்னொரு ஒரு பீக்கர்ல தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூல் டவுன் ஃபேஸ்ல நம்ம ஆட் பண்ண போறது Iscagard Pet preservative 1 ml, rose essential oil 3 drops, lavender essential oil 3 drops and almond milk fragrance oil 4 drops. Okay, so நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஃபேஸ்ல இருக்க ஆயில்ஸ் என்னென்ன? jojoba oil, அது வந்து நம்ம இப்போ இந்த பீக்கர்ல ஊத்திக்க போறோம். jojoba oil, almond oil, cetyl alcohol and then e-wax. இப்போ இந்த 4 ஐட்டமுமே வந்து இதுல ஒண்ணாக்கியாச்சு. இது வந்து நம்ம டபுள் பாய்லர் மெத்தட்ல வந்து ஹீட் பண்ண போறோம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா கிளிசரின் அண்ட் ரோஸ் ஹைட்ரோசல் வாட்டர், உங்களுக்கு வந்து இன்னொரு வாட்டர் ஃபேஸ்க்கு சொல்லிருந்தேன் இல்லையா, ஸோ அதுவும் இருக்கு. இது ரெண்டுமே நம்ம சேர்த்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு நம்ம டபுள் பாய்லர் மாதிரி இதை ஹீட் பண்ண போறோம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பாத்திரம் வைக்க தான் இடம் இருக்குன்னா தனித்தனியா ரெண்டுமே வந்து பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. பட் ரெண்டும் ஆல்மோஸ்ட் வந்து 70 டிகிரி வர்ற அளவுக்கு நீங்க இந்த மாதிரி டெம்பரேச்சர் பார்க்கறதுக்கு எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 70 டிகிரி வர அளவுக்கு கரெக்டா ரெண்டும் ஒரே டெம்பரேச்சர்ல ஆல்மோஸ்ட் 5 more or less இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டெப் நான் அப்புறம் சொல்றேன். இப்போ இது ரெண்டுமே வந்து வச்சு நம்ம ஹீட் பண்ணிடலாம். வெளியில வந்துட்டு அப்படி பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆயில் ஃபேஸ் அண்ட் வாட்டர் ஃபேஸ் ரெண்டுமே வந்துட்டு டபுள் பாய்லர்ல ஹீட் ஆயிட்டு இருக்கு. நான் அது வந்து சொல்றப்பவே சொன்னேன் உங்களுக்கு வந்து ஒரு தெர்மோமீட்டர் வேணும், 70 டிகிரிஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க ஹீட் ஆயிடுச்சான்னு. இன்கேஸ் அது இல்ல நான் வீட்ல பண்றேன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அது இல்லைன்னா நீங்க நல்லா ரெண்டுமே ஹீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க ஒரே டைம்ல வச்சீங்கன்னா ரெண்டும் அது ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் ஹீட் ஆகும். ஸோ அந்த டைமை நீங்க பார்த்துட்டு எடுத்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ ரெண்டுத்தையும் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல இப்ப நம்ம போட்ட இன்கிரிடியன்ஸோட பிளஸஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆல்மண்ட் ஆயில் சும்மாவே சொல்லக்கூடாதுங்க. ஃபேஸுக்கு வந்து ஆல்மண்ட் ஆயில் ஆகட்டும் இல்லைன்னா வந்து யோயோபா ஆயில் ஆகட்டும் ரொம்ப 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 நல்லது. உங்களுக்கு வந்து ஸ்கார்ஸ் எது இருந்தாலும் போகும், ரொம்ப மாய்ஸ்சரைசர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆல்மண்ட் ஆயில் அப்படின்னு இல்லைன்னா வந்து யோயோபா ஆயில் நீங்க கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பிளஸஸ். அப்படி இல்லைன்னா என்னுடைய சோப் வீடியோஸ்ல நிறைய இதுக்கான பிளஸஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் cetyl alcohol, it is derived from palm and coconut. ஸோ அது இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கன்சிஸ்டன்சி, கிரீமி கன்சிஸ்டன்சி வருது பார்த்தீங்களா, அதுக்காக தான். ஒரு மாய்ஸ்சரைசர்னா ஒரு கிரீம் மாதிரி இருக்கணும். நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ணது வந்து e-wax.
ஸோ இப்போ ஒரு ஆயில் இருக்கு, வாட்டர் இருக்கு அப்படின்னா இது ரெண்டுமே மிக்ஸ் பண்றப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகாது. ஸோ அதுக்கு ஒரு மெட்டீரியல் தேவை. ஸோ அதுதான் இந்த ஈவாக்ஸ். ஈவாக்ஸ் போட்டீங்கன்னா ஆயில் அண்ட் வாட்டர் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆயிடும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்றப்ப நீங்களே பாப்பீங்க. ஓகே, சோ இப்போ ரெண்டுமே வந்து உள்ள சூடாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம உள்ள போய் பார்க்கலாமா? ஓகே, சோ இது மாதிரி அப்படியே கொதிக்குது அண்ட் ரெண்டும் ஆல்மோஸ்ட் வந்து சேம் டெம்பரேச்சர் வந்தாச்சு. ஸோ அதனால இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ண போறோம். இது இப்போ நம்ம பிளெண்டர் போட போறோம். அப்பதான் அது ரெண்டுமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகி ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சி வரும். ஓகே, சோ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை. நீங்க சோப்லாம் பண்றப்போ ட்ரேஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டே நம்ம வந்து பிளெண்ட் பண்ணணும். பட் இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சி என்ன அப்படின்னு தெரியும். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஒரு சாஃப்ட் பீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துச்சுனாலே போதும். அதுதான் உங்களுக்கு வந்து க்ரீமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுமே வந்து ரெடி ஆயாச்சு. எப்படி லிக்விடா இருந்தது, ஆயிலா இருந்தது, எல்லாம் ஒண்ணா சேர்ந்து க்ரீமா ஆயிடுச்சு பாருங்க. சூப்பர். ஸோ இது ஆனா இன்னும் ஹீட்டா இருக்கு. இது வந்து நம்ம இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஆயில் அண்ட் வாட்டர் எல்லாமே வந்து ஹீட் பண்ணோம். பட் இப்போ இது கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மீதி இருக்கிற 4 ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போட போறோம், which is like essential oils. இது எல்லாமே வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இது கூல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? ஓகே, ஸோ இது ரூம் டெம்பரேச்சர் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண போறது essential oils and Isca-Gard Peck. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ். ஆயில் அண்ட் வாட்டர், இதில் மெயினாக வாட்டர் வந்து யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஐட்டமுமே வந்து உங்களால் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது, சீக்கிரமாக கெட்டுடும். ஸோ வாட்டர் போடுறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ரிசர்வேட்டிவ் வேணும். அதில் வந்து நம்ம பெஸ்டான ப்ரிசர்வேட்டிவ் எது அப்படின்னு நாங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி ரொம்ப மினிமலான கெமிக்கலோட இருக்கிற ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான் நாங்கள் இப்போ வந்து யூஸ் பண்ணுறோம், which is Isca-Gard Peck. இல்லை நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் அண்ட் Isca-Gard Peck இதில் ஆட் பண்ணிடலாம். இதுதான் Isca-Gard Peck. இது வந்து 1 ml. ஓகே, இந்த மாதிரி இங்க் ஃபில்லர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்குன்னே இருக்கிற இங்க் ஃபில்லர், ஏன்னா 1 ml 2 ml எல்லாமே இதில் வந்து இருக்கும். ரோஸ் எசென்ஷியல் ஆயில் ஒரு 3 drops. ஏன் இவ்வளோ நான் எடுத்தேன் எனக்கே தெரியல. என்ன இன்னும் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு தேவை 3 drop. போதும். ஓகே, go in. இதை வேற கப்பலெல்லாம் மாத்தி அதுக்கப்புறம் எடுக்கணுமா அப்படின்னு கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டேன். அதுக்கு எனக்கு 2 வேலை வைக்குது இந்த எசென்ஷியல் ஆயில். ஓகே, அண்ட் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்றப்பெல்லாம் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருங்க. அது ரொம்ப நறுமணமா தான் இருக்கும், ஆனால் அது கையில பட்டா நம்மளுக்கு தேவையில்லாம அரிக்கும். இது இப்போ பத்திரமா. ஓகே, இதுவும் lavender essential oil ஒரு 3 drops போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா almond milk essential oil 4 drops. சூப்பர். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா அப்படின்னா இந்த cream ready. மாய்ஸ்சரைசிங் cream. இது வந்து லைட் மாய்ஸ்சரைசிங் cream தாங்க. டெஃபினட்டாக உங்கள் ஃபேஸ்க்கு வந்து ஆயிலினஸ் கொடுக்காது. அட் த சேம் டைம் உங்களோட ஃபேஸை அவ்வளோ நல்லா பாதுகாக்கும். ஆல்மண்ட், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயிலாக இருக்கட்டும், யோயோபா ஆயிலாக இருக்கட்டும், இட் இஸ் கோயிங் டு கிவ் பளபளப்பு டு யுவர் ஃபேஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கண்டெய்னரில் மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி கண்டெய்னரை வந்து நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணணும். ஸோ இது நம்ம சோப் மேக்கிங்லேயும் இதை பண்ணியிருக்கோம், அதனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க,
ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். அது நல்லா வந்து இதில் அடிச்சுட்டு டிஷ்யூவில் லைட்டாக வைப் பண்ணிடுங்க. ஸோ தட் அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது, பட் ரொம்ப க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான், அதுதான் அதோட கான்செப்ட். அப்படின்னா இன்னும் நிறைய நாள் இருக்கும், கெட்டு போகாது. இதுக்காக தான் இந்த ஒரு சில டிப்ஸ் எல்லாம். ஸோ 100 grams ஆஃப் க்ரீம் வர்றதுக்கான அளவு தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். க்ரீம் ரெடி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கடையில் போய் கேட்டீங்க, முடிஞ்ச வரைக்கும், அதாவது மேக்ஸிமம் கெமிக்கல் ஃப்ரீ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே இட் இஸ் கோயிங் டு காஸ்ட் யூ லைக் ஸோ மச். இதெல்லாம் வந்து 1999 ஒன்லி அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ப்ரைஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறப்ப உங்களால் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறப்ப அதுக்கான தீர்வு தான் இந்த மாய்ஸ்சரைசர். இது வந்து நீங்கள் எந்த ஸ்கின் இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் ரொம்ப வந்து காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ இது எங்ககிட்ட வேணும்னாலும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசர் இருக்கட்டும், ஜெல் அண்ட் ஃபேஸ் ஜெல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ யூ கேன் கான்டாக்ட் அஸ் எனி டைம். எங்களுடைய ஃபோன் நம்பர் 8667832012. சோப் மேக்கிங் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் அதே தான். அண்ட் நேச்சர்ஸ் ஜாய் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் FB பேஜ். கண்டிப்பாக எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸும் கொடுங்க. ஸோ இதை நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு let us know how is it. Okay, thank you so much for looking into us. And உங்களை நான் வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் until then it's bye from Jennifer.